ஆர்பிஐ அசிஸ்டன்ட் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணிட்டீங்களா? ஸோ பிகினர்ஸ் நிறைய பேர் வந்து கேட்கறது என்ன அப்படின்னா, ஒரு அட்மிட் கார்டுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து என்ன, நாங்கள் ஒரு எக்ஸாம் சென்டருக்கு வந்து போகும்போது என்னென்னலாம் கொண்டு போகணும் இந்த ஆர்பிஐ அசிஸ்டன்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ காமனாக இது எல்லா எக்ஸாமுக்கும் பொதுவானதாக இருக்கும். நான் டீட்டெயிலாக சொல்கிறேன், வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு அட்மிட் கார்டுனா இப்படி தான் இருக்கும். உங்கள் நேமு, உங்கள் ரோல் நம்பர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டேட் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லாகின் ஐடி, பாஸ்வேர்டு அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கும். தென் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எக்ஸாம் சென்டர், உங்களுடைய வென்யூ அண்ட் எக்ஸாம் டேட்டு, உங்களுடைய ஸ்லாட் டைம் இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்சுவலாக 2 ஃபோட்டோ உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆயிருக்கும். ஒன்று வந்து அப்லோடட் ஃபோட்டோ, நீங்கள் அப்லோட் பண்ணிருப்பீங்களா அந்த ஃபோட்டோ. அதுக்கப்புறம் அந்த லைவ் வெப்கேமை வச்சு நம்ம ஒரு கொடூரமாக ஒரு ஃபோட்டோ எடுத்துருப்போம்ல, அந்த லைவ் ஃபோட்டோ வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபோட்டோ நம்ம பேஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் அப்லோடு பண்ண ஃபோட்டோவை தான் நீங்கள் வந்து இங்கே வந்து பேஸ்ட் பண்ணணும். குழந்தையில எடுத்த ஃபோட்டோ, இந்த வந்து பார்த்தீங்கன்னா 10வது படிக்கும்போது இல்லை காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது எடுத்த ஃபோட்டோவெல்லாம் தயவு செஞ்சு அப்லோட் பண்ணாதீங்க. ஒரு ரீசெண்டாக ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி 4 மந்த்ஸ்க்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ தான் எப்பயுமே அப்லோட் பண்ணணும். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒயிட் கலர் வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. சரியா? இதை வந்து நீங்கள் வந்து பிரிண்ட் எடுக்கும்போது நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்லேயே நீங்கள் வந்து பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா சைன் போடுற மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இதோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்லோட் ஃபோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 ஃபோட்டோவை எப்பயுமே கையில் வச்சுக்கணும். பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஐடி ப்ரூஃப், ஆதார் கார்டு, பேன் கார்டு, உங்களுடைய ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், அதோட ஒரிஜினல் பிளஸ் அதோட ஜெராக்ஸ் ரெண்டையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கையில் வந்து வச்சுக்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஹால் டிக்கெட்டை நீங்கள் வந்து ஜெராக்ஸ் எடுத்துக்க போகிறீங்க, ஃபோட்டோ காப்பி 3 to 4 வந்து வச்சுக்க போகிறீங்க. அண்ட் தென் ஆதார் கார்டு இல்லை உங்களுடைய ஒரிஜினல் ஐடியில் இங்கே பேரை வந்து மேட்ச் ஆகுற மாதிரி எது இருக்கோ அதை வந்து ஒரு ஒரிஜினல் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸை வந்து எடுத்துக்கிட்டு, ஒரு பேனாவை எடுத்துக்கிட்டு, ஒரு டிரான்ஸ்பரண்டான வாட்டரை எடுத்துக்கிட்டு, எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்லாம் வெளியே விட்டுக்கிட்டு, பெல்ட் கிட்ட எல்லாம் போடக்கூடாது. ஸோ நார்மலாக தான் நம்ம வந்து போனோம். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜாலியாக கெத்தா கான்ஃபிடென்ட்டாக எக்ஸாம் போய் எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. வெற்றி நிச்சயம். வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ் வந்து போட்டு விடுங்க. இது மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கணும் அப்படின் போது நம்ம மணிமாஸ் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.